காய்கறிகளை ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக கட் பண்ண உடனே சமைச்சிருவோம். ஆனால் சில காய்கறிகளை கட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு சமைச்சாதான் அதனுடைய ஊட்டச்சத்து பல மடங்கு அதிகரிக்கும். அது ஏன்? அது என்னென்ன காய்கறிகள் அப்படின்னு பார்ப்போமா? நம்பர் 1, க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ். முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், ப்ரக்கோலி இது போன்ற காய்கறிகளை கட் பண்ணி குறைந்தபட்சம் 30-40 நிமிஷம் கழிச்சு சமைப்பது நல்லது. ஏன்னா இந்த காய்கறிகளை கட் பண்ணும்போது அதனுடைய அணுக்கள் எல்லாம் உடைஞ்சு வெளிக்காற்றுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது. இது மாதிரி எக்ஸ்போஸ் ஆகும்போது அந்த அணுக்கள்ல இருக்கிற என்சைம்ஸ், காம்பவுண்ட்ஸ் எல்லாம் ரியாக்ட் ஆகி சல்போரஃபைன் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டி கேன்சர், அதாவது புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் உருவாகுது. நம்பர் 2, கார்லிக். பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கியோ இல்லை நல்லா நசுக்கியோ 10-15 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சமையலுக்கு யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா அப்போதான் பூண்டில் இருக்கிற ஆலின் அப்படிங்கிற காம்பவுண்ட் ஆலிசனாக மாறும். பூண்டோட மருத்துவ குணமே இந்த ஆலிசனால தான். உதாரணத்துக்கு நம்ம உடம்புல கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற எல்டிஎல் கொலஸ்ட்ராலையும் இரத்த கொதிப்பையும் குறைக்கும், எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். நம்பர் 3, மஷ்ரூம். தாவர வகையிலேருந்து நமக்கு விட்டமின் டி கிடைக்கணும் அப்படின்னா அது காளான்லேருந்து மட்டும்தான் கிடைக்கும். காளானை நறுக்கி 20-30 நிமிஷம் வெயில் பட வச்சுட்டு அப்புறம் சமைக்கணும். அப்பதான் இந்த சூரிய வெளிச்சத்தில் இருக்கிற யூவி ரேஸ் காளான்ல இருக்கிற எர்கோஸ்டீரால விட்டமின் D2 மாற்றும். இந்த விட்டமின் D2 நம்ம எலும்பு ஆரோக்கியத்திற்கு நல்லது, எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இனிமே இந்த காய்கறிகளை சமைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடியே நறுக்கி வைப்போம், அதுல இருந்து கிடைக்கிற ஊட்டச்சத்தை அதிகரிப்போம்.